நடைமுறை காப்பது நிலம். ஆற்றுனவே தண்ணி போனாலும் நமக்கு தண்ணி கிடைக்கிறது இல்லை. இதுதான் சமூகமா சொல்றாங்க. தண்ணி இருந்தால் தான் விவசாயம் வாழ முடியும், விவசாயம் தான் நம்ம வாழ முடியும். அதுதான் அழகாக இந்த உள்ளப்படுத்துறாங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு கைப்பு கவிதைகள். நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி கைப்பு கவிதை என்பது காலப்போக்கில் அழகாக ரொம்ப வேகமாக படிக்கக்கூடிய ஒரு கவிதையாக அமையுது. நம்ம புதுசாக பார்க்கணும். இந்த புது புது விஷயங்களையும் புது புது வரிகளையும் நம்ம படிக்கும் பொழுது நமக்கு ஒரு மனம் சார்ந்தும் அல்லது மன மகிழ்ச்சி சார்ந்தும் ஒரு விஷயம் நமக்கு நடக்குது. அதில் இந்த கைப்பு கவிதை பார்த்தீங்கன்னா நமக்கு இடங்கிறது எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த கவிதைகள் புது கவிதையானது மிக நீண்டு காணப்படும். ஒரு 20 வரிகளோ அல்லது 30 வரிகளோ அது காணப்படும் பொழுது அதை முழுக்க படித்தாதான் அதோட அர்த்தத்தை நம்மளால் புரிஞ்சு முடியும். இடையில ஒரு 4 வரியோ அல்லது 3 வரி படித்தோம்னா அதுக்கு அது அர்த்தம் புரியாது. அதை முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மரபு பற்றி பார்த்தோம்னா அது இன்னும் நீண்டு காணப்படும். எதுகை, மூளை, அடி, தொடை இந்த மாதிரி இலக்கண அடிப்படை வர்றதுனால இது யாருக்கும் போய் சேர்றதில்லை. அப்போ இதெல்லாம் மாறி போய் மக்களுக்கு போய் முழுமையாக சேரணும், அவங்க அர்த்தங்கள் புரியணும், எளிமையாக இருக்கணும் அப்படின்னு நினச்ச வந்த கவிதை தான் இந்த கைப்பு கவிதை. சரிங்களா? அப்போ அந்த ஜப்பானில் என்ன பண்ணுறாங்கன்னா, தனக்கு எல்லாம் புரியணும், எல்லாம் தெரியணும், அது நல்லா இருக்கும், நல்லா புரியணும், சீக்கிரம் நான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற சூழலை இந்த கைப்பு கவிதை எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் ஜப்பானில் பிறந்திருக்கு. சரி, ஜப்பானில் பிறந்தாலும் அது எங்கே வளர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் தான் அது மேலூன்றி வளர்ந்துருக்கு. சரிங்களா? அப்போ அது மேலோக்கி வரும்பொழுது இந்த கைப்பு கவிதை உலகம் முழுக்க பரவுது. அப்படி உலகம் முழுக்க பரவுனதில் நமக்கு ஒரு 2 கவிதை எடுத்துருக்கு. என்ன கவிதை பார்த்தீங்கன்னா இந்த கைப்பு கவிதையில் இந்த 2 கவிதையுமே பார்த்தீங்கன்னா சமூகம் சார்ந்து அல்லது சமுதாயம் சார்ந்து நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை படம் பிடித்து காமிக்கிற மாதிரி இந்த 2 கவிதைகள் இருக்கு. அப்போ அந்த சமூக